ஹலோ வியூவர்ஸ். டிஆர்பி நடத்தக்கூடிய ஸ்பெஷல் டெட் எக்ஸாம், அதாவது உச்சநீதிமன்றம் அளித்த செப்டம்பர் 1 தீர்ப்புக்கு அப்புறமாவே பார்த்திங்கன்னா பல்வேறு மாநிலங்கள் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கல்வி அமைச்சகம் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர் சங்கங்களோட டிஸ்கஸ் பண்ணி அந்த சீராய்வு மனுத்தாக்கல் அப்படிங்கிறத உச்சநீதிமன்றத்தில் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக இது வரைக்கும் 20 சீராய்வு மனுக்கள் தாக்கல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். ஸோ நேற்று கூட நம்ம நம்மளோட லாஸ்ட் வீடியோவில் ஆந்திரா என்ன பண்ணியிருக்காங்க, ஸோ அங்கே இருக்கக்கூடிய எந்தெந்த எம்எல்ஏஸ் அதை அமைச்சர்கிட்ட பேசினாங்க, அல்லது அவங்க சீராய்வு மனுத்தாக்கலில் பார்த்திங்கன்னா என்னென்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க, அங்கே யாரெல்லாம் அதனால் அஃபெக்ட் ஆக போகிறாங்க, அண்ட் அந்த ஆந்திரா பிரதேசில் பார்த்திங்கன்னா டெட் எக்ஸாம் எப்போ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ அவங்களும் பார்த்திங்கன்னா இந்த இயரில் நடத்த போகிறாங்க. அது சம்மந்தப்பட்ட ஒரு முழு அப்டேட் பார்த்தோம். ஸோ இதில் பார்த்திங்கன்னா அதர் ஸ்டேட் நம்மளுக்கு எதுக்கு, அதர் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுங்கிறது நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு இப்போ நிறைய பேர் நினைக்கலாம். பட் இது தமிழ்நாட்டுக்கு மட்டும் அளிக்கப்பட்ட தீர்ப்பு கிடையாது. ஸோ இதில் அதர் ஸ்டேட் பண்ணுறனால அவங்களோட எந்த மாநிலம் எப்படி வாதிட்டாலும் சரி, இல்லை எந்த மாநிலம் எப்படி ஸ்ட்ராங்காக இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மனு போட்டாலும் சரி, இல்லை எந்த மாதிரியான ஒரு நடவடிக்கை எடுத்தாலும் சரி, அது ஒட்டுமொத்த மாநிலங்களுக்குமே இந்தியாவில் இருக்கக்கூடிய யாரெல்லாம் இந்த ஒரு தீர்ப்புனால் பாதிக்கப்படுறாங்களோ அவங்க எல்லாத்துக்குமே ஒரு நல்ல செய்தியாக பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அமையும். அதனால தான் டெய்லி அதர் ஸ்டேட்டில் என்ன நடக்குதுங்கிறத முதற்கொண்டு பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா மேகாலயா பற்றி பார்க்க போகிறோம். ஸோ மேகாலயா கல்வி அமைச்சர் லாக்மென் ரிம்பியூக் அவர்கள் அனைத்து பணிபுரியும் ஆசிரியர்களுக்கும் ஆசிரியர் தகுதி தேர்வு கட்டாயம் என்று உச்சநீதிமன்றம் செப்டம்பர் 1 அன்று பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக மாநில அரசு மறு ஆய்வு தாக்கல் செய்யும் என்று செவ்வாய் அன்று தெரிவித்தார். இந்த நடவடிக்கை மாநிலம் முழுவதும் உள்ள 32,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்களை பாதிக்க வாய்ப்புள்ளது. உச்சநீதிமன்றம் கொடுத்த அந்த தீர்ப்புனால் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய 32,000க்கும் மேற்பட்ட ஆசிரியர்கள் பார்த்திங்கன்னா டைரெக்டாக பாதிப்படைகிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பு பிற்போக்கு விளைவை ரெஸ்ட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட் கொண்டிருப்பதாக வாதிட்டு கல்வி உரிமை சட்டம் அமல்படுத்துவதற்கு முன்பு நியமிக்கப்பட்ட ஆசிரியர்களுக்கு விலக்கு கோர உள்ளதாக அமைச்சர் கூறினார் அப்படின்னு பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இதனால் டேரெக்டாக இது நாட் ஒன்லி இன் மேகாலயா, தமிழ்நாடாக இருக்கட்டும், தமிழ்நாட்டிலலாம் கவுண்ட் பார்த்திங்கன்னா 1.5 லட்சம் போகும். ஸோ மேகாலயாவில் 32,000, உத்தரப்பிரதேசத்தில் 90,000 பார்த்தோம். இந்த மாதிரி ஒவ்வொரு மாநிலங்கள்லையுமே இந்த ஒரு தீர்ப்புனால் பார்த்திங்கன்னா, அதாவது இந்த கல்வி உரிமை சட்டத்துக்கு முன்னாடி யாரெல்லாம் பணிக்கு சேர்ந்தாங்களோ அவங்க அத்தனை பேரும் இதனால் பாதிக்க தான் பட போகிறாங்க. ஸோ இதில் அந்த மாதிரி இது வரைக்கும் ஒரு 22 மனுக்கள், நான் இன்றைக்கி பார்த்த அப்டேட் வரைக்கும் 22 மனுக்கள், அது ஸ்டேட் கவர்மெண்ட் எவ்வளோ பண்ணியிருக்காங்க அண்ட் ஆசிரியர் சங்கங்கள் எவ்வளோ பண்ணியிருக்காங்க, இது அந்த உச்சநீதிமன்றம் மட்டும் இல்லாமல் உயர்நீதிமன்றத்தில் எத்தனை மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கு, இது எல்லாமே நம்ம கணக்கில் கொள்ளணும். ஸோ இது எல்லாத்தையுமே அவங்க ஒரே மனுவாக தான் பார்த்திங்கன்னா விசாரிக்க போகிறாங்க. ஸோ இது அந்த நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் ஹியரிங் டேட் அப்போ இது க்ளோஸ்டு சேம்பரில் நடக்கட்டுமா இல்லை ஓப்பன் சேம்பரில் நடக்குமா. ஸோ ஓப்பன் சேம்பர்னால் எல்லாத்துக்கும் தெரியும், அந்த படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்க, அந்த மாதிரி நடக்கிறது. க்ளோஸ்டு சேம்பர்னால் ஒன்லி பார்த்திங்கன்னா அந்த சீராய்வு மனுக்களை அவங்களோட ரூம் இட் செல்ஃப் படித்து அவங்க அதுக்கு என்ன தீர்ப்பு அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ அதில் தீர்ப்பு சொல்கிறது உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக ஒரு 2 பேர் இல்லை 3 பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ நார்மலாகவே நம்ம ஊரில் நடக்கக்கூடிய மிகப்பெரிய வழக்குகள், வரலாற்று சிறப்பு தீர்ப்புகள்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக 2 பேர் இல்லை 3 நீதிபதிகள் இருப்பாங்க. ஸோ அதில் யார் அதிகமான ஒரு ஒத்த கருத்துடையவங்களாக இருக்காங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் 2 பேர் ஒரு இதுக்கு ஓகே சொல்லலாம், ஒருத்தர் மட்டும் அதுக்கு எகென்ஸ்டாக இருக்கலாம். அந்த மாதிரி அதிகப்படியான இது எதுக்கு போதோ அந்த மாதிரி இருக்கலாம். பட் இங்கே இந்த சீராய்வு மனுவை பொறுத்த வரைக்கும் இது எத்தனை பேர் பார்த்திங்கன்னா அது வாசிக்க போகிறாங்க, படிச்சுட்டு யார் ஜட்மெண்ட் சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் கரண்ட்டில் அப்டேட் இல்லை. பட் கூடிய விரைவில் இதுக்குண்டான அந்த ஹியரிங் டேட் அப்படிங்கிறது வரும் அண்ட் இதுக்குண்டான அந்த தீர்ப்பு அப்படிங்கிறது வெளியிடுவாங்கன்னு பார்க்கலாம். பட் என்ன நான் சொன்னாலும் இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் டேட் அப்படிங்கிறது அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ ஜனவரியில் பார்த்திங்கன்னா நடக்கிறதுக்கு. இதே மாதிரி ஆந்திராவிலேயும் பார்த்திங்கன்னா நேற்று நம்ம பார்த்தோம், ஆசிரியர்களுக்காகவே ஒரு டெட் எக்ஸாம் அப்படிங்கிறத அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி பல்வேறு மாநிலங்களையும் பண்ண தான் போகிறாங்க. ஏன் இது சீக்கிரமாக பண்ணணும் அப்படின்னா இவங்க கொடுத்த தீர்ப்பே 2 வருஷம் தான். ஸோ 2027 செப்டம்பர் வரைக்கும் தான் பார்த்திங்கன்னா டைம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அதுக்குள்ளே எத்தனை ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் நடத்தி இந்த மாதிரி அந்த பாதிக்கப்படக்கூடிய ஆசிரியர்களை டெட் தகுதி பெற வைக்க முடியுமோ அதை வைக்கணுங்கிறது தான் அனைத்து மாநிலங்களும் இப்போ தமிழ்நாடு போல் மேபி நினைக்கலாம். இல்லை இதை இன்னும் நாங்கள் சட்ட நடவடிக்கை எடுத்து இதை ஸ்டாப் பண்ணிடுவோம், அவங்க எல்லாத்துக்கும் மறுபடியும் பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன போயிட்டு இருந்துச்சு ஆஸ் யூஷுவல் அதை அப்படியே கொண்டு போகலாம் அப்படிங்கிறது இது பண்ணலாம். ஆக்சுவலாக இதில் பார்த்திங்கன்னா வல்லுநர்கள் 2 சொல்கிறாங்க. ஒன்று பார்த்திங்கன்னா ஆல்ரெடி இருக்க இந்த இப்போ சிறப்பு அந்த கல்வி திட்டத்துக்கு முன்னாடி சேர்ந்தாங்க இல்லையா அந்த ஆசிரியர்கள், அவங்க அவங்களோட பணியை தொடர்ந்துக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கணும்னு நினச்சாங்கன்னா அவங்க டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும், இந்த மாதிரி சொன்னால் அது ஓகேவாக இருக்கும். ஆனால் இப்போ அவங்க பணியில் தொடர்றதுக்கே டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணணும் அப்படிங்கிறது அது அந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட சலுகைகள் கிடைக்கணும்னு தான் சொல்கிறாங்க. அவங்களுக்கு ப்ரொமோஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக இப்போ ஒரு 58 ஏஜுக்குள்ளே கண்டிப்பாக இருக்கும். அந்த ப்ரொமோஷன் வேணும்னா அவங்க டெட் கண்டிப்பாக எழுதி கிளியர் பண்ணி தான் ஆகணும், இல்லைனா ப்ரொமோஷன் இல்லை அந்த மாதிரி ஏதாவது கொடுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லிட்டு இருக்காங்க சில வல்லுநர்கள். பட் எது எப்படியோ ஸ்பெஷல் டெட் எக்ஸாம்
ஆனால் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல ஆசிரியர் சங்கங்கள் அவங்கெல்லாம் வந்து ஃபீட்பேக் கொடுத்ததை பார்க்க முடிஞ்சு. இதை வந்து நாங்கள் வந்து எழுதி நாங்கள் வந்து இது பண்ணிடுவோம், இது வந்து ஒரு சேலஞ்சாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாலும், ரொம்ப ஒரு 50+ இருக்கவங்கலாம் வந்து பார்த்திங்கன்னா இது எப்படி அந்த இதை கிளியர் பண்ணோம். அண்ட் அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும்னாலும் வந்து பார்த்திங்கன்னா டெட் வந்து கிளியர் பண்ணி தான் ஆகணும். நான் யாரை சொல்கிறேன்னா, அந்த ரிட்டைர்மெண்ட் ஆகிறதுக்கு 5 இயர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க வந்து ஜாப்பில் கன்டினியூ பண்ணலாம். பட் அந்த 5 இயர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு ப்ரொமோஷன் வேணும் அப்படின்னா அவங்க கண்டிப்பாக வந்து டெட் எக்ஸாம் கிளியர் பண்ணி தான் ஆகணுங்கிறது கட்டாயம். ஸோ அதுதான் இது வந்து அந்த சீராய்வு மனத்தை மக்கள் பண்ணியிருக்கிறதுல அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் இது எல்லாத்துக்குமே வந்து பதில் இருக்குது. ஸோ மேலும் டிஆர்பி டெட் எக்ஸாம் சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.